பார்க்குறப்போ அப்படி அந்த பொண்ணு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. திருச்சி பொண்ணு. கிளாஸ்மேட்டு. 2 வருஷம் ஒரே கிளாஸ்ல இருக்கோம். அந்த பொண்ணு என்ன பேசினாலும் ஒரு அழகா அப்படி ஒரு ரிதமெட்டிக்கா பேசும். நான் அந்த பொண்ண வந்து பார்க்குறப்போ நான் நெனச்சேன், எனக்கு இந்த மாரி ஒரு பொண்ணு பார்க்கணுன்ட்டு. உண்மையாவே சொல்றேன், என் பெரிய பொண்ணு அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. என் பெரிய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணையும் என்னோட கிளாஸ்மேட் என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும். கிளாஸ்மேட்டுன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நல்ல பொண்ணு. தேவதை மாதிரி குணம். தென்றல்ன்னு சொல்றேனே புரியுதா உங்களுக்கு? நான் வந்து வேகமா இருப்பேன். எனக்கு ஆப்போசிட்டா ஒரு பெண்ண பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணு அ கோவப்பட வேண்டிய விஷயத்த கூட அப்படியே அழகா சொல்லும். அ அந்த பொண்ண பார்க்குறப்போ நெனச்சேன், இப்படி ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளோ நல்லாருக்கும். அப்படியே அந்த முகச்சாயல் வந்து என் பொண்ணோட அந்த முதல் பொண்ணோட முகச்சாயலும் அந்த பொண்ணு ஒரே மாதிரி இருக்கு. அந்த குணமும் அப்படித்தான் இருக்குது. என் பொண்ணுக்கெல்லாம் கோவப்படவே சரியா தெரியல. நான் யோசிக்கிறேன் இதெல்லாம் எப்படி ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ண போகுது பிரச்சனைய. அந்த என்ன சொல்றது? அவ்வளவு தன்மையான பொண்ணு. அந்த அந்த பொண்ணு வந்து மேட்ரிமோனில நீங்க வந்து அத டஸ்கி ஸ்கின் அப்டின்னா நீங்க அத ரிஜெக்ட் பண்ணிருவீங்க. அதெல்லாம் மேட்ரிமோனி போக வேண்டிய தேவையே கிடையாது. அந்த பொண்ணு அவ்வளவு குணம். நீங்க வந்து வெள்ளையா பார்ப்பீங்க. அ இந்த ஹைட்ல இருக்கணும். அந்த பொண்ணு நல்ல ஒரு மீடியம் ஹைட். என்ன விட இவ்ளோ இவ்ளோ கூட இருக்கும். நல்ல ஹைட். ஆ தென்றல் மாதிரிங்க. நீங்க வெளியில இருந்து அப்பியரன்ஸ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அப்பியரன்ஸ பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நீங்க வந்து வெள்ள வெளேர்ன்னு இருக்கிற பொண்ணு, அது வெள்ள வெளேர்ன்னு ஒரு பொண்ணு இருந்தது. நயன்தாரா மாதிரி இருக்கும். ஆனா அந்த பொண்ணு வாய தொறந்து பேசுச்சுன்னு வச்சுங்க எல்லாரும் ஓடி போயிருவாங்க. அவ்வளவு அரகன்ஸ், அவ்வளவு கர்வம். அந்த பொண்ணு சொல்லும். யாரா இருந்தாலும் என்கிட்ட வந்து அவங்க தான் வந்து என்கிட்ட பேசணும். நான் யார்ட்டயும் போய் பேச மாட்டேன் அப்படின்னு. இப்ப நான்லாம் வந்து வாலண்டியரா எல்லாத்துட்டயும் போய் பேசுவேன். அந்த பொண்ணெல்லாம் அவ்வளவு தென்றல் தான் சொல்றேனே, அவ்வளவு நான் வந்து அட்மையர் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணு குணம். அந்த பொண்ணு முகத்துல சிடு சிடுன்னு பேசி நான் பார்த்ததே கிடையாது. 2 வருஷம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து இன்னைக்கு மேட்ரிமோனில உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. பார்க்கணும், பழகி பார்த்தா தான் தெரியும். அந்த பொண்ணுக்குலாம் நான் நெனச்சேன் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் குடுத்து வச்சவன் அப்படின்னு. அவ்வளோ நல்ல குணம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுபோல இந்த லவ் மேரேஜ் பண்றவங்கலாம் அந்த குணத்தெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க. வருஷக்கணக்குல 7 வருஷம் அவன் பார்த்துருக்க மாட்டான் அந்த பொண்ணு சிரிக்கிறது, பேசுறது, அதோட சந்தோஷம், வருத்தம். அவன் வந்து உண்மையிலே சொன்னா அவன் 7 வருஷம் அவன் வந்து அவன் மனசளவுல அவன் வாழ்ந்திருக்கான். ஆனா இந்த மிச்ச காலத்த அவன் போய் சேர்ந்துட்டான். இப்ப இந்த மிச்ச காலத்த இந்த பொண்ணு எப்படி வாழ போகுதுங்கிறது தான் பெரிய பிரச்சனை. தனக்கு துன்பத்த உருவாக்குன அந்த குடும்பத்துக்குள்ளேயே அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறப்போ, அது எப்படி சொல்றது? ஒரு ஒரு அந்த ஒரு விலங்குக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது. அந்த விலங்கு ஒரு நாய நம்ம அடிச்சோம்னா கூட, அந்த நாய் நம்மள கடிச்சு வச்சிரும். ஆனா அந்த பொண்ணு அத கூட பண்ண முடியாது. அது அது டாக்டர் பொண்ணு. அது படிச்சு என்ன